சகலமும் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தரை நீ மகிழ்ச்சியோடும் களிப்போடும் சேவியாமற் போனது நிமித்தம். ஏன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில இருப்பு நுகத்தடி, உனக்கு எல்லாத்தையும் கொடுத்திருந்தேன், நீ என்னை எப்படி சேவித்தாய்? மகிழ்ச்சியோடு சேவித்தாயா? களிப்போடு கர்த்தரை சேவித்தாயா? தேவனிடத்தில் என் ஆத்துமா வாஞ்சையா இருக்கிறது, என் ஆத்துமா அவரை வாஞ்சிக்கிறது, என் மாம்சம் அவரை வாஞ்சிக்கிறது, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல எப்போ போவேன்ற அந்த மகிழ்ச்சியும் களிப்பும் உடையவனாய் நீ கர்த்தரை சேவித்தாயா? அப்படி சேவித்திருந்தீங்கன்னா கர்த்தர் இந்த குறைவை சொல்லியிருக்கவே மாட்டாரு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வீடு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல உடை, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற நல்ல சாப்பாடு, அது பரிபூரணமா இருக்கும்னா கர்த்தரை துதிக்கிறதுல குறை வைக்கவே கூடாது. கையை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை எப்படி சேவிக்கிறீங்க? தேவனை நீங்க சேவிக்கிறத ஆண்டவரிடத்துல போய் சொல்ல முடியுமா? நான் உம்மை மனமகிழ்ச்சியோடு சேவிக்கிறேன் ஆண்டவரே, களிப்போடு உம்மை சேவிக்கிறேன் ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு உம்மை சேவிக்கிறேன் ஆண்டவரே சொல்ல முடியுமா?